ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் கேலரி அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு எக் ரைஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி எக் ஒரு 6-7 எக் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். வேக வச்சுருக்கேன் நான். நீங்களும் வேக வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்துறதுக்கு நான் இந்த மாதிரி பிரியாணி இலை ஒரு 2-3 லீஃப் எடுத்திருக்கேன். லவங்கம் இருந்தால் ஒரு 6-7 வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் முட்டை மசாலாவும் கறி மசாலாவும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட புதினா இலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு நான் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இதுகளை லீவ்ஸு, லவங்கம், சோம்பு இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா எண்ணெயில் வேகணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும், பச்சை ஸ்மெல்லும் போகும். அதுக்காகத்தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஸ்மெல்லு போகும், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகும். அதுக்காகத்தான் இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புதினா இலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு அளவாக நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. இது பிரியாணி பவுடர் இது ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே உப்பு காரம் எல்லாமே செட் ஆகும். அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு வாட்டர் ஊற்றுறேன். 3 கப் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லெமனில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் கூட இதில் பிழிஞ்சு விடலாம். புளிப்பு சுவைக்காகத்தான். தேங்காய் பால் சேர்த்தலாம். நான் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் புளிப்பு சுவைக்காக. தேங்காய் பால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் தோலெல்லாம் எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்திடலாம்.
இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். எல்லாமே சேர்த்தியாச்சு. உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு நமக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, இதே அளவோட இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டான ஒரு எக் ரைஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புத்தம்புது வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.